ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பன்னீர் ரோஸு அரை கிலோ 50. அரை கிலோ 50. இதுங்க கிலோ 40 ரூபா தான். மாலையில் வச்சு கட்டுறதுக்கு இலைகள். பன்னீர் இலையா? பன்னீர் இலை. தக்காளி ரோஸ் வச்சுருக்காங்க. சரி கிலோ 160 தக்காளி ரோஸு. மஞ்சள் 200. அரை கிலோ 50 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. தக்காளி ரோஸ் இருக்குது. எல்லாம் கேட்போம் தம்பிக்கிட்ட. தம்பி எவ்வளோ போடுறாங்க? 120. அதுக்கண்ணே 4 கிலோ 80. பாருங்க பூ 4 கிலோ 80. எவ்வளோ தம்பி? 4 கிலோ 30. சமைங்க 80. அண்ணா குண்டுமல்லி 200 கிலோ 200. இது 300, இது 200. ரேட்டு குறைஞ்சி போச்சு. 130. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வாபூசி மார்க்கெட்டு. இது பாருங்கள் எவ்வளோங்க இது? 140 ரூபா. இதுனா 80. கிலோ 40. அரை கிலோ கிலோ 40 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் தம்பி தக்காளி ரோஸ் சொல்லப்பா 160. இதுப்பா 4 கிலோ 30 ரூபா. வெள்ளரிக்கா 4 கிலோ 50 ரூபா. பாபுசி பூமர் இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் ஏண்ணா தம்பி 4 கிலோ 100 ரூபா. கிலோ 400. வாவுசி பூ மார்க்கெட்டு பாருங்கள் கிலோ 400 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. தான் வரீங்க? கொஞ்சம் தான் வச்சுருக்கீங்க. இதுக்கோசரமா நான் இங்கேருந்து வந்தீங்க? நான் இதை எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு நினச்சேன். எது இதா? சரி சரி கிலோ 400. அதான் நீ இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு நான் பார்த்தேன். அண்ணா இது எவ்வளோ எவ்வளோ கண்ணு? 30. நூற்றி 120 100. எவ்வளோ இது? 400. எவ்வளோ அது? புரியுதா தம்பி? 80. 100 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் 100 ரூபா. ஒரு 20 பூ இருக்கும். எவ்வளோக்கா கட்டு? 30 தான். இதுக்கா 40. எவ்வளோ அது? 20 ரூபா தான். 20 ரூபா. வரி கொண்டு பாருங்கள் கம்மி விலைக்கு தான் கொடுக்குறாங்க. எவ்வளோண்ணா? 20. 20 தான். எல்லாம் காட்டுக்காரங்களாண்ணா? உங்களுக்கு காட்டுதா? எவ்வளோங்க? 70. இதுனா 70 தான். இதெல்லாம் எவ்வளோங்க? 140. ஒரு சென்ட்டு. எத்தனை மணி? ஒரு 5 மணி வருமா? 5 மணி. கரெக்டாக சொல்கிறேண்ணா. எல்லாமே ஒரே விலை தான். வாவுசி பூ மார்க்கெட்டு வாங்க. விலை குறைஞ்சி போச்சு. கிலோ 320. வாவுசி பூ மார்க்கெட்டு பாருங்கள். இது எவ்வளோங்க?
கிலோ 100 ரூபாய் பன்னீர். பன்னீர் ரோஸ் கால் கிலோ 60. சன்னமல்லிங்க நம்ம சென்னை 180. தம்பி இது எவ்வளோங்க? 160 குண்டமல்லி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, கிலோ 80 60 இதுங்க 80. நாட்டு தக்காளி எவ்வளோக்கா? கிலோ 20. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நாட்டு தக்காளி வச்சுருக்காங்க கிலோ 20 ரூபாய்க்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நாட்டு தக்காளி வந்து கிலோ 20 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க வாவூசி பூ மார்க்கெட்டுக்குள்ளே. ரெண்டு சேர்த்து போட தம்பி, எனக்கு வேணும் மாட்டா. வைங்க வைங்க, வீடியோ எடுத்துகிட்டு வந்து எடுத்துக்கிறேன். தம்பி விலை சொல்லுங்க. 120 ரூபா. எல்லாமே அதே தான். இதெல்லாம் தம்பி 160. எவ்வளோண்ணா? 40 ரூபா தான். விலை கம்மியாக தான் இருக்குது. 20ங்களா? வெறும் 20 ரூபாய்க்கு போயிடுச்சா? எதோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 80 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. உங்களுதுங்க 80. சேலம்பு 100 ரூபா. சாமந்தி 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா, 80 ரூபா. அண்ணா நீங்கள் எந்த ஊர்ண்ணா? சேலமா? சேலம், தருமபுரி, ஈரோடு, பவானி, கோயம்புத்தூர். அண்ணா உங்கள் ஊர் சொல்லலாம். எல்லா ஏரியாவிலும் இருக்குமா? அப்படியா? ஆமாம். நீங்கள் எந்த ஊர்ண்ணா? ஃபேமஸானவங்க. அப்படியா? ஆமாம். இப்போ மழை வந்ததுனால கிலோ 20 ரூபாய் விற்கிது. விவசாயிகளுக்கு எல்லாம் கவர்மெண்ட் பணம் கொடுங்க. எவ்வளோ கவர்மெண்ட் கொடுத்தாலுமே பத்தாது. கவர்மெண்ட் நாட்டையே எழுதி வச்சு 30 ரூபா கொண்டா. தம்பி பாருங்க, விலை கம்மியாக விற்கிது, ரொம்ப கம்மியாக விற்கிது. ஐம்பதா? விலை கம்மியாக விற்கிது. 40 இது 30. இவர் தான் ஓனரா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எவ்வளோ போய் வச்சுருக்காங்க. ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எவ்வளோண்ணா கட்டு? 10 ரூபா. இது 10 ரூபாயா? இது 10 ரூபா. இது 10 ரூபாயா? இந்த அண்ணன் தான் சேர்த்து சொல்கிறாரா? எவ்வளோண்ணா? ஜோடி 30 ரூபா. எல்லாம் பரவாயில்ல, ஒரு 5 ரூபா தான் சொல்கிறீங்க. காட்டுக்காரங்களாண்ணா? எந்த ஊர்? மூக்கனூரா? நீங்கள்? நெலார்பட்டி. நீங்கள்? உங்களுக்கு இதுங்களா? 10 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஓகே ஓகே. இது யாருக்கு? 20. ஏன் இது கூட ரேட் அதிகம்? திட்டினீங்களான்னு போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் காட்டுக்காரங்க. ஆனால் விலை ரொம்ப கம்மியாக வச்சு விற்கிறாங்க. அறுப்பு கூலி கூட இல்லை.
ஒரு வருவோம் வருவோம் நாங்கெல்லாம் டிவி இவர் தான் ஓனருங்க கட்டுப்படி ஆகுது கட்டுப்படி அவ்வளோ கண்ணு அறுக்கிறதே கட்டுதே 2 ரூபா நாறு ஒரு புடி நாறு 40 ரூபா அப்படியா? ஆமா வாடகை கேட்டிங் வந்து வச்சு வைக்கிறது 40 ரூபா எல்லாம் போக கட்டுக்கு 2 ரூபா கூட இருக்கலாம் 2 ரூபா கூட இல்லை. இப்போ நீங்கள் காட்டுக்காரங்களாக்கா? எப்படிக்கா கட்டுப்படி ஆகுது அறுத்து? என்ன பண்றது காட்டில் இருக்கிற விவசாயத்தை கூலி எவ்வளவு? கூலி கூலி 400 ரூபா கூலி கேட்குறாங்க அரை நேரத்துக்கு? அரை நேரத்துக்கு 200 ரூபா 200 40 ரூபான்னு சொல்கிறீங்க, 40 ரூபாங்கிறீங்க. 400 ரூபா 400 ரூபாயா 3 நேரத்துக்கு? ஒரு 3 நேரம் ஓ, அதில் பஜ்ஜி போனாலும் வாங்கி தரணும். ஆமா இப்போல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்க. எல்லாம் வாங்கி தரணும் ஜூஸு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தா தான் வேலைக்கு இப்போல்லாம் பழகிட்டீங்கல்ல? என்ன பண்றது நீங்களே பழகிட்டீங்க. பழகிட்டோம் டிவியில் பார்த்தாலும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. இப்போல்லாம் பஜ்ஜி போன டீ இல்லாமல் யாரும் வேலைக்கு செய்யறதில்ல. வேலைக்கு வர்றதில்ல அதையும் வாங்கி கொடுத்து இவ்வளோ கூலி கொடுத்து இது 20 ரூபாய்க்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? கட்டுப்படி ஆகும் ஒரு விவசாயம் எப்படி பிழைக்கிறது ஒன்றும் முடியாது. 5 ரூபாய்க்கு வித்த டீ இப்போ 10 ரூபாய்க்கு விற்குது 30 ரூபாய்க்கு விற்குது என்ன பண்ணி பிழைக்கிறது விவசாயம் நீங்கள் காட்டுக்காரங்க? ஆமாம். எந்த ஊர்? மூக்கியூரா? சின்ன திருப்பதி சின்ன திருப்பதிங்களா? எத்தனை ஏக்கருக்கா காடு போட்டிருக்கீங்க? இது இதான் 1 ஏக்கரை போட்டு 1 ஏக்கர் போட்டிருக்கீங்க. வேற என்ன போட்டிருக்கீங்க? வேற துளசி இருக்கு துளசி. எல்லாம் குத்தகை காடு தான் ஓட்டுறோம் நாங்களும் சொந்த காட்டு குத்தகை காடு. நீங்களா குத்தகை காடு ஓட்டி ஆமா வேற தொழில் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணி சரி வராதுக்கா. என்ன பண்றது இது பண்ணிட்டு இருந்தோமா எது ரேட் அதிகமாக அந்த விவசாயம் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. அப்போ பூ இன்னைக்கு என்ன விலைக்கு விற்கிது பத்தியா? பூ ரொம்ப சீப் ரேட். ரொம்ப ஓ, அது இது பரவாயில்ல. இது பரவாயில்ல அது கிலோவே 30 ரூபா 20 ரூபான்றாங்க. இது பரவாயில்லையே. இது பரவாயில்ல அதுதான் இது பரவாயில்லன்னு தோணுது. இதே தான் உங்களுக்கு இதுதான் வேற எதுவும் பண்ண முடியாது இல்லையா? என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ பூ கொட்டி வச்சிருக்காங்க பாருங்க. பாபுசி பூ மார்க்கெட்டு. எல்லாமே விளைச்சலாம் கம்மி தான் விவசாயம் எப்படி பிழைக்கிற வழி விவசாயம் பண்ணி நாங்கள் பிழைக்கிற வழி எப்படி இப்போல்லாம் பவுன் விற்கிறாங்க. வளருது நாங்கள் வேற ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் காட்டுக்காரங்க. பாபுசி பூ மார்க்கெட் பாருங்க எவ்வளோ வச்சிருக்காங்க பாருங்க. ஆனால் வியாபாரம் இல்லை, எல்லாம் சும்மா எல்லாம் காட்டுக்காரங்க தான். காட்டுக்காரர் தான் அப்படியே கொடுத்துட்டு போகலாம்ல. நீங்கள் ரொம்ப கம்மியாக கேட்குறாங்களா? எங்க ஒட்டுக்கா ஆறு கேட்குறாங்க கம்மியாக கேட்டால் கூட கொடுத்துருவோமே கேட்கவும் மாட்டேங்கிறாங்களா? ஒருத்தரும் கேட்கறதில்ல அப்புறம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது இப்போ சாயந்தரம் வரைக்கும் வச்சு விற்றுருவீங்க. ராவு 8 மணினாலும் இங்கே தான் உட்காந்து இருக்கணும் சரி விற்கலன்னா என்ன பண்ணுவீங்க? விற்கலன்னா என்ன பண்ணுறது எடுத்து வச்சுட்டு கிளம்புற வேண்டியது தான் இப்போ மாதிரி நாளைக்கு வந்துருப்பீங்களா? அதெல்லாம் சுத்தப்படாது நாளைக்கு நல்லா பார்த்து வேஸ்ட்டு தானே? வேஸ்ட்டு தான் வேஸ்ட்டு. இன்னையோட எத்தாதான். ஆமாம் அதுக்கப்புறம் வேஸ்ட்டு. வேஸ்ட்டு ஆனால் கஷ்டம்தாக்கா. கைக்கு தான் போகுது என்ன பண்ணலாம் ஏன்னா காயாக இருந்தால் கூட நாளைக்கு விற்றுடலாம். இந்த இலை வந்து இதாகி போச்சுன்னா வாங்கவே மாட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது அதை என்ன பண்ண முடியும் இதை என்ன பண்ண முடியும் எவ்வளவு? கிலோ 20 40. விலை ரொம்ப கம்மியாக இருக்கு. விலை ரொம்ப கம்மியாக இருக்கு பாருங்க. உங்களுக்கு எவ்வளோண்ணா? 50 ரூபா கிலோ 50. இது எவ்வளோங்க? 40 தான். விலை ரொம்ப கம்மியாக இருக்கு. எவ்வளோண்ணா? 40 ரூபா பாருங்க 20 ரூபா தான் சொல்கிறேன். எவ்வளோண்ணா? 80 ரூபா வெள்ளை. எவ்வளோண்ணா? 80. இதெல்லாம் 30 ரூபா. 30 ரூபா. சரி கம்மியாக இருக்குது, எப்படி கட்டுப்படி ஆகுது உங்களுக்கு? இன்னைக்கு ரொம்ப இதாக இருக்குது. ரெண்டாவது கூட்டம் இல்லையே. நீங்கள் காட்டுக்காரங்களாண்ணா இல்லை வாங்கி விற்கிறீங்களா? கடைக்காரங்க வாங்கி விற்கிறீங்க. இவங்கெல்லாம் காட்டுக்காரங்க. சரி சரி சரி. அதான் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. ரெண்டாவது கடையில் கூட்டங்கள் இல்லை. வியாபாரக்காரங்க தான் இருக்கிறாங்க, வாங்குறீங்க யாருமே காணோம். இல்லை காட்டுக்காரங்க. நீங்கள் எந்த ஊர்னா? தொப்பூரா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பூவெல்லாம் கம்மியாக விற்கிதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. இது 80 உங்களுக்கு தானா? எவ்வளோ போட்டிருக்கீங்க? 2 ஏக்கர் போட்டிருக்கீங்க. இப்போ எப்போ இது போட்டு எவ்வளோ நாள் கழிச்சு வருது பூவு? 90 நாள் கழிச்சு வரும். எவ்வளோக்கா? 90 நாள். கூலி எவ்வளோ கொடுக்குறீங்க அறுக்கிறதுக்கு இது வந்து கிலோ மணிக்கணக்கு டைம் 50 ரூபா வாங்குறாங்க. ஒரு மணி நேரம் அறுத்தா 50 ரூபா கூலி. 1 மணி நேரத்துக்கு 50 ரூபாயா? ஆமாம். ஒரு நாள் கணக்கு இல்லையா? நாள் கணக்கெல்லாம் இல்லை. மணிக்கணக்கா? அறுத்தா 50 ரூபா. இங்கே கொண்டுட்டு வந்து 80 ரூபா 60 ரூபாய்க்கு
மட்டும் நாங்கள் எந்த முதல்ல எடுக்கிறது போயிட்டு ஒரு டீ பஜ்ஜி வேறு வாங்கி தரணும்ல, டீ பஜ்ஜெல்லாம் வாங்கி தரணும். டீ வச்சுன்னா டீ வச்சு கொடுப்போங்க. அதை பஜ்ஜி வாங்கி தராங்க எல்லா இடத்துலையும். எல்லா இடத்துலையும் நாங்கள் வில்லேஜில் தரீங்க, நாங்கள் எந்த பஜ்ஜி நீங்கள் இல்லை, எல்லாம் வாங்கி கொடுத்து பழகிட்டாங்க. இப்போ அதையும் கேட்குறேன். ஆமாம் கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறாங்களா சொன்னாங்களே. நாங்கள் அதெல்லாம் இது ஆனால் இருந்தாலும் ஒரு நாளைக்கு 400 ரூபாயா? ஒரு நாளைக்கு 400 மணிக்கணக்குக்கு மணிக்கு வந்து டைமு 50 ரூபா, ஒரு மணி நேரத்துக்கு 50 ரூபாயா? எப்படிக்கா எப்படிக்கா கட்டுப்படி ஆகும்? 30 ரூபாய்க்கு பூவை போட்டு 80 100 போய் 80 ரூபா என்ன பண்ணுறது? விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன பண்ணுறது? அதான் இங்கே வந்து யாருமே இல்லை, இல்லை வியாபாரம் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. பாருங்க விலை ரொம்ப கம்மியாக விற்கிதுன்னு சொல்லுவாங்க. வாங்க யூடியூப் இருக்குன்னா போட்டிங்க என்ன எப்படி பார்ப்பாங்க. விலை எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. யாரும் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்கண்ணா, அதான பிரச்சனை. ₹100 தான் விலை கம்மியாக இருக்குது. பூ விலையே கம்மி, மாணவர் கம்மி தான். வாவூசி பூ மார்க்கெட்டு காமலாபுரம் ஏர்போர்ட் இருந்தாரு. உங்களுக்கு காட்டுதா? ஓகேண்ணா. உங்களுக்குண்ணா எல்லாம் காட்டு பூ தான். காமலாபுரம் தான். ஏர்போர்ட்லேருந்து வரீங்க. இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்க. சுற்றி வளைச்சு திரும்பி இங்கே கிலோ 40 தான். காட்டுக்காரங்களாண்ணா? எந்த ஊர்ண்ணா? பூசாரிப்பட்டி. நீங்கள் மேச்சேரி. எல்லாம் காட்டுக்காரங்க தான். ஆனால் விலை ரொம்ப கம்மியாக விற்கிது. எப்படிண்ணா கட்டுப்படி ஆகுது? கட்டுப்படி என்ன பண்றது? தொழில் போட்டிங்க அறுத்து தான் ஆகணும் இல்லையா? ஆ கூலி எவ்வளோண்ணா? கூலி ஒரு ஆளுக்கு 300 ரூபா. 300 ரூபா. ஒருத்தர் 400 ரூபாங்கிறாங்க. இருக்குது ஒவ்வொருத்தரும் 400 ரூபா கொடுக்குறாங்க. எங்கள் தவிர 300 ரூபா நடக்குது. இந்த பூ ரேட்டு ரொம்ப கம்மியாகி போச்சு. அண்ணா இது உங்கள் காட்டு பூவாண்ணா? எவ்வளோண்ணா? 80 ரூபா சொல்கிறோமா, யாருமே வரமாட்டேங்கிறாங்க. ஓடி போய் ஒரு 10 ரூபா குறைச்சி போடுங்க. என்ன பண்ணுறது? அந்த அதுதான் என்ன விற்கணும். என்ன பண்ணுவீங்க? விற்கணும் ஏதோ ஒரு ரேட்டு விற்று போய் தான் இதை வச்சு வேஸ்ட்டு தான். நாளைக்கெல்லாம் வாடி போயிடும். நாளைக்கெல்லாம் வைக்க முடியாது. இன்னைக்கோட அவ்வளோதான். நீங்கள் எந்த ஊர்ண்ணா? காமலாபுரம் ஏர்போர்ட். எல்லாம் ஏர்போர்ட் தான் வரீங்க. 20 ரூபாயாக்கா? ரொம்ப கம்மி. இது பரவாயில்ல. இந்த பூ விலைக்கு இது பரவாயில்லையாட்டு இருக்குது. நீங்கள் எந்த ஊருக்கா? மூக்கனூர். சரி சரி. எவ்வளோண்ணா கிலோ? கிலோ எவ்வளவு? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வாவூசி பூ மார்க்கெட்டு. இங்கே பாருங்க, கூட்டமே இல்லை. வியாபாரக்காரங்க மட்டும்தான் உட்காந்துருக்காங்க, கூட்டம் இல்லை வாங்கிறதுக்கு. பாருங்க கூட்டமே இல்லை. வியாபாரம் பண்ணுறவங்க தான் இருக்காங்க, வாங்குறதுக்கு ஆள் இல்லை. பூ விலை ரொம்ப 20 30ன்னு போயிட்டுருக்குது. இப்போ ரொம்ப விளைச்சல் அதிகமாகி போச்சுங்களா, அதனால தான் கூட்டம் இல்லை. விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. மறிக்கொழுந்து வைக்கிற விலைக்கு கூட பூ வைக்க முடியாத போல இருக்குது. மறிக்கொழுந்து பரவாயில்ல. மறிக்கொழுந்து ரோஸு மல்லியெல்லாம் பரவாயில்ல. இருக்கிற ரொம்ப சாமந்தி ரொம்ப கம்மி விலைக்கு விற்கிது. துணுக்க சாமந்தி பாருங்கள், மூட்டை கணக்கில் வச்சுருக்காங்க. இது திருப்பதி போகும்னு நினைக்கிறேன். பாருங்கள் பூ விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன விலைண்ணா? 120. விலைண்ணா 50 ரூபா. வேறு 50 ரூபா தான். விலை ரொம்ப கம்மி. நீங்கள் பரவாயில்ல, அங்கே 30 ரூபா 20 ரூபாய்க்கெல்லாம் வச்சுட்டுருக்குறாங்க. அதுதான். அண்ணா உங்களுக்கு 120. எதுண்ணா 50? சரி சரி. பூ தகுந்த மாதிரி தான் காசு இல்லையா? அண்ணன் வெள்ளை கலர் வச்சுக்கிறாரு. எவ்வளோ வெள்ளை சாமந்தி? என்ன 80. எல்லோ கலர் பரவாயில்ல, ரேட் அதிகமாக இருக்குது இல்லையா? மஞ்சளோட வெள்ளை அதிகமாக இருக்குது. உங்களுக்குப்பா 60. இதா? அது எடுத்துருக்கு. உங்களுது எவ்வளோங்க? 60. உங்களுது 30. உங்களுதுங்க 20 ரூபா தானா? 20 ரூபா. நல்லா
எங்கே யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்களே, இல்லை வியாபாரக்காரங்க தான் இருக்காங்க ஒழிஞ்சு பூ வாங்குறீங்க யாருமே காணோம். எப்படி நீங்கள் விற்க போகிறீங்கன்னு தெரியல. யாருமே இல்லை பாருங்கள், வாங்குறதுக்கு யாருமே இல்லை, ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. எப்படி இவ்வளோ விற்க போகிறாங்கன்னு தெரியலை. அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 50 ரூபா. இல்லை விலை கம்மியாக இருக்குது. எவ்வளோங்க? 20 ரூபா தான். உங்களுக்கு தம்பி 40 ரூபா. அதா எவ்வளோ தம்பி? 80. வாவூசி பூ மார்க்கெட்டு விலை கம்மியாக இருக்குது. காட்டுக்காரங்களாண்ணா? எந்த ஊருண்ணா? எந்த ஊர்? காமலாபுரம். எல்லாம் அதே ஊர் சொல்கிறீங்க, எல்லாம் அங்கேருந்து வரீங்க. அங்கே தான் விளைச்சல் அதிகமா? நீங்கண்ணா? நீங்கள் காமலாபுரம் தான். எல்லாம் காட்டுக்காரங்க தான். எப்படி கட்டுப்படியாது? கூலி கொடுத்து ஒன்றுமே இல்லையா? ஒரு நாளைக்கு 400 ரூபா கூலி கொடுத்து இது கொண்டாந்து இவ்வளோ கம்மி விலைக்கு கொடுத்து எப்படி கட்டுப்படி ஆகிறது? ஆகும். இப்போ ரொம்ப கம்மி, விளைச்சல் அதிகமாகி போச்சு இல்லையா? பாருங்க, எல்லா பக்கம் இதே தான் இருக்குது. மழை இல்லையே, மழை இப்போ வரவே இல்லையே. ஆமாம், இப்போ வந்தது அது. ஓ அதனாலயா? ஓ சரி சரி சரி. பாருங்கள், விலை கம்மியாக தான் இருக்குது. என்ன பண்ணுவாங்க? நல்லா காட்டுக்காரங்க வியாபாரம் பண்ணுறாங்க, இவங்க தான் வச்சுருக்காங்க. விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ணா இங்கே உங்கள்கிட்ட பூ எவ்வளோங்க? 120. 170. ஒயிட் எவ்வளோங்க? இது ஒன்று தான் ரேட் அதிகமாக இருக்குது. தக்காளி ரோஸுங்க 140. பாருங்க, எவ்வளோங்க இது? 20 ரூபா தான். உங்களுக்குங்க? 40. எவ்வளோ தம்பி? 60. இது தம்பி 40. எவ்வளோக்கா தாமரை? 10. 5 ரூபா தானா? விலை கம்மியாக இருக்குது. செண்பகங்கா 310. தாமரை எவ்வளோப்பா? 5 ரூபா தான். விலை கம்மியாக இருக்குது. 1/2 கிலோ 30. இது ஒன்று தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. அந்த மஞ்சள் பூரா கம்மியாக இருக்குது. ஒயிட்டு தான் விலை அதிகம். நீங்கள் எந்த இதுங்களுங்களா? எவ்வளோங்க? 50 ரூபாய்ங்களா? எந்த ஊர்னா? மேச்சேரி. எல்லாம் மேச்சேரி. இல்லை காமலாபுரம், மேச்சேரி, பூசாரிப்பட்டி. உங்கள் காட்டுக்காய்ங்களா? எவ்வளோண்ணா? 20 ரூபா கிலோ. கிலோ 20. அவ்வளோதான். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து வெறும் 20 ரூபாய்க்கு தான் வச்சுக்கிறாரு. அது வாங்க மாட்டேங்கிறாங்க. எப்படிண்ணா கட்டுப்படி ஆகுதாண்ணா கூலி கொடுத்து? கட்டுப்படியாமா? காய் பொறுக்கிறதுக்கே கூலி இல்லை. கூலி இல்லை, பொறுக்கிற கூலி கூட இல்லைன்னு சொல்கிறாரு. பொறுக்கிற கூலி கூட இல்லை. 20 ரூபா பூ வறுத்தாவே கூலி. ஒரு நாளைக்கு 400 ரூபாங்கிறாங்க. ஒரு ரூபாய் என்ன பண்ணுறது? 400 ரூபாய்க்கு 10 கிலோ பூ கூட பொறுக்க முடியல. ஒன்றும் ஆகிற பேர் தெரில. ஆனால் நிறைய இருக்குது, விலை கம்மியாக இருக்குது. சம்பைங்கெல்லாம் எவ்வளோ கண்ணு? 70 ரூபா. அது கூட பரவாயில்ல. இந்த சாமந்தி மட்டும்தான் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ணா எவ்வளோண்ணா? குறைஞ்சி போச்சு. 20 ரூபாயா உங்களுக்குண்ணா? 70. இப்போ ஒயிட்டு மட்டும்தான் விலை அதிகமாக இருக்குது, மற்றதெல்லாம் விலை கம்மி. இது என்ன இலைண்ணா? வாங்குறதுக்கு இலை இல்லை, சாமந்தி தலை. சாமந்தி இலை தானா? அண்ணா 100 ரூபாய்க்கு. அம்மா செண்டு எவ்வளோங்க? செண்டு 200. 150 ரூபா. இதுங்க 100. கண்ணு மறி குழந்தை எவ்வளோப்பா? 40. மருது
20 40 தாமரை 10 3 போயிடும் சரி கனகாமரம் 4 கிலோ 40 ரூபா 4 கிலோ 40 எவ்வளோதா எவ்வளோ அரை கிலோ 50 ரூபா இதுங்க இந்த ஒரு கிலோ வந்து 40 ரூபா 180 தான் இது 160 ஆனால் எவ்வளோண்ணா இது கனகாமரம் 4 கிலோ 40 பாருங்க எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்க நான் வாங்குறேன் எனக்கு கூட்டமே இல்லையா நான் மார்க்கெட்டில் கம்மியாக இருக்குது கூட்டமே இல்லை சீசன் கனகாமரம் 4 கிலோ 40 ரூபா 40 ரூபா அப்போ நீங்கள் எந்த ஊர் கண்ணங்குறிச்சி கண்ணங்குறிச்சிங்களா நீங்கள் வாங்கி அதை விற்கிறீங்க எல்லாம் வாங்கி தான் விற்கிறீங்க சரி வாங்கிக்கலாம் விற்கலாம் சாயந்தரத்துக்குள்ளே விற்றுருவீங்க கிலோ 50 பாருங்க இதுங்க வெளிச்சத்தில் தெரிய மாட்டேது எல்லாம் ஒயிட்டாக தெரியுது கனகாமரம் ஆளுங்க கனகாமரம் 4 கிலோ குண்டு மணி 160 ஒரு செண்டு வாவுசி பூ மார்க்கெட்டு இதுங்க சன்னமணி 200 இது மட்டும் தான் ரேட் அதிகமாக இருக்குது வேலை முன்னத்துக்கு எல்லாம் குறைஞ்சி போச்சு தானே உங்களுக்கு முன்னே கூட்டம் பாருங்க கூட்டமே இல்லை 60 கால் 20 காக்கட்டாம்பூ செண்டு 200 வெண்டைக்காய் யாருது உங்களுக்காண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தக்காளி ரோஸு தம்பி 120 ரூபாய்க்கு கொடுக்குறாரு வாவுசி பூ மார்க்கெட்டு தான் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் இன்றைக்கி கூட்டம் இல்லை என்னன்னு தெரியல கூட்டமே இல்லை பாருங்கள் கடைக்காரங்க மட்டும்தான் இருக்காங்க மக்கள் பாருங்கள் வாங்குறதுக்கு யாருமே இல்லை அதிகமாக இல்லை எல்லாம் உட்காந்துருக்காங்க என்ன பண்ணுறது தெரியாமல் எல்லாம் காட்டுக்காரங்க பாருங்கள்